சர்வதேச ரோபோட்டிக் போட்டியில் ஜப்பான் என்ஜினியருக்கு டஃப் கொடுத்து உருவாக்கப்பட்ட செயற்கை ஆமைக்கு முதல் பரிசு. பேரிடர் காலத்தில் தண்ணீருக்கு அடியில் சென்று கண்காணித்து கேமரா பதிவு செய்து அனுப்பும் AI ரோபோவை தயாரித்து அசத்திய கோவை மாணவர்கள். நம்ம நாட்டில் வெள்ளம் வரும்போதோ இல்லை க்ளவுட் பர்ஸ்ட் சடன் ரெயின் வரும்போது வெள்ளங்களில் நீருக்கடியில் மக்கள் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளான ஏரி ஆறு போன்ற இடங்களையும் மக்கள் விழுந்து போகும்போது பொருட்கள் விழுந்து போகும்போதும் அவங்கள மீட்கிறது வந்து ஒரு கடினமான வேலையாக இருக்குது. இதுக்காக நாங்கள் ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோனை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன் மூலயமா அண்டர் வாட்டர் ரோபோட் மூலயமா நீர்க்கடியில் போய் மக்கள் எங்கே இருக்காங்க, எங்கே மாட்டியிருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அதுங்கிறத வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியில் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகம் செயல்பட்டு வருகிறது. மாணாக்கர்கள் கிளசன், அபினேஷ், கனிஷ்கா, தயாளன் உள்ளிட்ட 8 மாணவர்கள் பேராசிரியர் அறிவுமணி ராவணனோடு இணைந்து ஆழமான பகுதிகளில் சிக்கியிருப்பவர்கள் சிக்கியிருக்கும் பொருட்கள் குறித்த தகவல்களை அனுப்புவதற்கு கண்டுபிடித்து அசத்தி இருக்கிறார்கள். பெரிய அளவில் உள்ள அணைகளின் தண்ணீர் இருப்பை, ஆழத்திற்கு சென்று கோளாறுகளை கண்டறிவது உள்ளிட்டவற்றிற்கும் இந்த ரோபோவை பயன்படுத்தலாம் என்றும் மாணவர்கள் கூறியுள்ளனர். 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ ஜப்பான் நாட்டின் டோக்கியோவில் நடந்த சர்வதேச ரோபோட்டிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி வந்திருக்கிறது. Team represents Madras Michigan. அந்த மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உதவிட்ட கல்லூரி நிர்வாகத்திற்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. ஸோ இந்த வருஷம் IEEE நடத்தின ரோபோட்டிக்ஸ் காம்படிஷனில் தேசிய அளவிலான போட்டியில் வந்து நாங்கள் கடலாமையை வந்து பயோமிமிக் பண்ணி இந்த ரோபோட்டை நாங்கள் வடிவமைத்திருந்தோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ்லாம் வந்து எங்களுக்கு சில சஜஷன்ஸ் அப்புறம் இன்புட்ஸ்லாம் கொடுத்த பிறகு நாங்கள் இன்னும் இந்த ரோபோட்டை வந்து பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக நாங்கள் திருக்கை மீனை வந்து பயோமிமிக் பண்ணி இந்த ரோபோட்டை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். எங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செல் வந்து 24/7 வந்து இயங்குது. எங்கள் ஹாஸ்டல்ஸ் வந்து இன் கேம்பஸ்லேயே இருக்கிறனால போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இதை 24/7 எங்களால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது. எந்த ஒரு ஜெண்டர் பயாஸும் இல்லாமல் வந்து போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இது ஹார்ட்வேர் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால கேர்ள்ஸ் வர முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. கேர்ள்ஸ்க்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறனால வந்துட்டு we are really able to prove ourselves.